வெல்கம் டு சாம்சரஸ் சேனல். ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், மனித உடலில் மிகப்பெரிய செல் எது அப்படின்னா நரம்பு செல், நர்வ் செல். மனித உடலில் மிகப்பெரிய செல் நரம்பு செல். அடுத்து, ஜெலட்டினை ஐஸ்கிரீமில் சேர்க்க காரணம் என்ன அப்படின்னா உறைவதை விரைவுபடுத்த, ஹாஸ்டன் ஃப்ரீசிங். ஜெலட்டினை ஐஸ்கிரீமில் சேர்க்க காரணம் உறைவதை விரைவுபடுத்த. அடுத்தது, பூமத்திய ரேகையில் சூரிய ஒளி செங்குத்தாக எப்போது விழும்? ஆண்டுக்கு 2 முறை, மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 21. பூமத்திய ரேகையில் சூரிய ஒளி செங்குத்தாக எப்போது விழும்? ஆண்டுக்கு 2 முறை, மார்ச் 21, செப்டம்பர் 21. நெக்ஸ்ட், ஹரப்பா நாகரிகத்தில் கண்டறியப்பட்ட புகழ்பெற்ற நடனமாடும் பெண் உருவம் எதனால் உருவாக்கப்பட்டது? சுடுமண், டெரகோட்டா. ஹரப்பா நகரத்தில் கண்டறியப்பட்ட புகழ்பெற்ற நடனமாடும் பெண் உருவம் எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுடுமண், டெரகோட்டா. அடுத்தது, பூஜ்ய நேரம் என்பது என்ன? 0 ஹவர்ஸ். பார்லிமெண்ட்லாம் சொல்லக்கூடிய 0 ஹவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா காலை மற்றும் பிற்பகலுக்கு இடையேயான இடைவெளி. கீழ்கண்டவற்றுள் வித்தியாசமானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் கொடுத்துருக்கிற வேர்டு, இந்த லெட்டர்ஸையவே ஒரு வேர்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எது டிஃப்ரெண்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வேர்டில், இந்த லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய வேர்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த மாதிரி வேர்டு கண்டுபிடிச்சது கேரட், இதில் பிரிஞ்சால், இதில் டொமேட்டோ, இதில் பனானா. அப்போது கேரட், பிரிஞ்சால், டொமேட்டோ, பனானா. இதில் டொமேட்டோவும் பனானாவும் ஃப்ரூட்ஸில் போயிடும். டொமேட்டோன்னா தக்காளி பழம், வாழைப்பழம் இந்த மாதிரி தானே சொல்கிறோம். இந்த ரெண்டும் காய்கறியில் போயிடும். அப்போ எது அப்படின்னு இன்னொரு டைம் நல்லா யோசித்தோம் அப்படின்னா கேரட், டொமேட்டோ, பனானா இதெல்லாமே அப்படியே சாப்பிட்லாம், குக் பண்ண தேவையில்லை. பட் பிரிஞ்சாலை குக் பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ நம்ம ஆன்சர் பிரிஞ்சால். நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே 17, 23, 19, 25, 21, 27 கொடுத்துட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுனாவே இதுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, ஒன்று ப்ளஸில் இருக்கும், அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும், இல்லைன்னா மைனஸில் இருக்கும், இன்ட்டு இல்லைன்னா டிவைடில். நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸில் செக் பண்ணோம் அப்படின்னா 2 ப்ளஸ் ஆகிட்டு போகுது ஆல்டர்னேட்டிவாக. இப்போ 17, 17ஓட ப்ளஸ் 2 சேர்த்துனோம்னா 19, 19ஓட ப்ளஸ் 2 சேர்த்தும் போது 21, 21ஓட ப்ளஸ் 2 சேர்த்தும் போது ஆன்சர் 23. அதே மாதிரி மேலே இந்த கான்சிக்யூட்டிவாக இதில் பார்த்தோம்னா 23 + 2 25, 25ஓட ப்ளஸ் 2 சேர்த்தும் போது 27. இதுக்கூட அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 29. அடுத்தது, விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் ஃபஸ்ட்டு 81, 9, 63. அப்போ 9ஓட ஸ்கொயர் தான் 81. அப்போது 9ஓட 7 நம்ம எந்த நம்பர் வேணால் மல்டிபிள் பண்ணியோ ப்ளஸ் பண்ணியோ பார்க்கலாம். அதில் மல்டிபிள் பண்ணும்போது 9, 7, 63 வருது. நெக்ஸ்ட்டு இங்கே 11, 11ஓட ஸ்கொயர் ரூட்டு தான் 121. அதோட 7 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 7ன்னு இல்லை, எது வேணால். இது நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ இங்கே இதில் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம 7 மல்டிபிள் பண்ணும்போது 63 கிடச்சிது. அதே மாதிரி இங்கே 15ஓட ஸ்கொயர் 125. அப்போ இதோட 7 மல்டிபிள் பண்ணும்போது 105 வருது. அப்போ அதே தான், நீங்கள் 7 தான் மல்டிபிள் பண்ணணுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 15 15, 7 15, 105ன்னு வரும். அப்படி கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போனா இங்கே ரெண்டுலேயுமே 7 மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இங்கேயும் அதே தான் கிடைக்கும் இல்லையா? அப்போ 11 × 7ங்கும் போது நம்மளோட ஆன்சர் 77. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாளையிலிருந்து 2 நாள் கழித்து வெள்ளிக்கிழமை எனில் நேற்றிலிருந்து 2 நாள் முன்பு என்ன கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. நாளையிலிருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாளை இன்றைக்கின்னு வச்சுக்கலாம். இது நாளைக்கு. நாளையிலிருந்து 2 நாள், 1 2 2 நாள் கழித்து வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமை எனில் இப்போ இது இன்றைக்கா, இப்போ இது நேற்றுன்னு வச்சுக்கலாம். நேற்றிலிருந்து 2 நாள் கழித்து 1 2 2 நாள் கழித்து வியாழக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2 நாளுக்கு முன்பு என்ன கிழமை அப்படின்னு சொல்லி, ஆமாம் 2 நாள் முன்பு, நேற்றிலிருந்து 2 நாள் முன்பு என்ன கிழமைன்னு தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட ஆன்சர். அப்போது நாளையிலிருந்து அப்படின்னா இந்த பாயிண்ட் நாம் இன்றைக்கி ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம். இது நாளைக்கு ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்லேருந்து 2 நாள் கழிச்சுன்னா 1 2 வெள்ளிக்கிழமை. அப்போ இது அப்படியே ரிவர்ஸில் வாங்க. அடுத்தது கொஸ்டினில் என்ன, நேற்றிலிருந்து அப்படின்னா இந்த இது இன்றைக்கா, இப்போ நேற்றுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து 2 நாள் 1 2, அதுக்கு முன்னாடி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே ஒரு பாயிண்ட்.
இப்போ இதிலிருந்து நம்ம வெள்ளிக்கிழமைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதுலேயே அப்படியே ரிவர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வெள்ளி, வியாழன், புதன், செவ்வாய், திங்கள், ஞாயிறு, அடுத்தது சனி, அடுத்தது வெள்ளி, அப்போ நம்ம ஆன்சர் வியாழன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு பாயிண்ட், நாளைக்கு ஒன்று, நேற்றில் ஒன்று. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 2 நாள் கழிச்சிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை போட்டோம். அது நேற்றிலிருந்து 2 நாளைக்கு முன்னாடிங்கிறதுனால 2 பாயிண்ட் வச்சு அப்படியே ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் பாருங்கள். ராமின் வருமானம் ரூ 720, அதில் 65% செலவு செய்தால் அவரது சேமிப்பு எவ்வளவு? ரூபாயில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே பர்சன்டேஜில் செலவு கொடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு சேமிப்பு வந்து ரூபாயில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவரோட மொத்த வருமானத்தையே நம்ம 720, அதை 100% வச்சுக்கலாம். அப்புறம் எவ்வளோ செலவு செஞ்சுருக்கிறாரு? 65% செலவு செஞ்சுட்டார். இப்போ 100%லேருந்து 65% போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 35%. அப்போது 100ல் 35% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சாவே நம்ம சேமிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ 720 பெருக்கல் 35%னாவே டிவைடட் பை 100 தான். இந்த சிம்பிள் இப்படி வந்திருக்குனாவே நீங்கள் டிவைட் அமைச்சுங்க. டிவைடட் பை இந்த 2 பாயிண்ட்டுக்கு 2 0. ஓகேவா? அப்போ 35/100. இப்போ 720 × 35/100 போட்டிங்க. 0க்கு 0 கேன்சல் பண்ணிவிட்டு 2ஆல் அடிச்சிங்கன்னா 36 2 72 கிடைக்கும். ரிமைனிங் இங்கே 5ஆல் அடிச்சிங்கன்னா 7 5 35 கிடைக்கும். இப்போ நம்ம ஆன்சர் 252 தான் நம்மளோட ஆன்சர். அப்போ ராமோட சேமிப்பு எவ்வளோ அப்படின்னா 252 ரூபாய். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மக்களவையின் முதல் சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிவி மௌலாங்கர். அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர். அடுத்தது ஷாஜஹான் முகலாய அரியணை ஏறிய ஆண்டு கிபி 1627. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். -2,16,000 கனமூலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் பெருசாக இருக்குன்னு பயப்பட வேண்டியதில்லை. கனமூலம் அப்படின்னா 3 நம்பர் ரூட்டுக்குள்ளே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வெளியே எடுத்துக்கலாம். அதுவே வர்க்கமூலம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் வெளியே எடுத்துக்கலாம். கணம்னா 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும், வர்க்கம்னா 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்கொயர் ரூட், க்யூப் ரூட். இப்போ இதில் நம்மளுக்கு க்யூப் ரூட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணும்? ரூட்டுக்குள்ளே 3 நம்பரும் சேமாக இருக்கிற மாதிரி எழுதிட்டு அதுலேருந்து ஒரு நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே 3 0 இருக்கா, 3 0 ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். 0 0 0ன்னு 3 0. அடுத்தது இந்த 216 6ஓட க்யூப் மாதிரியே இருக்கு இல்லையா? 6 6 36, 36 6 216. ஸோ 60 × 60 × 60ன்னு போட்டுக்கலாம். அதில் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா மைனஸையும் 3 டைம் போட்டு பாருங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் தான் வரும். அப்போ நம்ம ஆன்சர் என்ன வரும்? 3 மைனஸ் போட்டு 60 போட்டிங்கன்னா 3 ஒரே மாதிரி சேமாக வருது. அப்போ -60 தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? அடுத்தது கோபர் வாயுவில் மிக அதிக அளவு உள்ளது எது அப்படின்னா மீத்தேன். கோபர் வாயுவில் மிக அதிக அளவு உள்ளது மீத்தேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து நீங்கள் சீக்கிரமாக போஸ்டிங் வாங்க. என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.